வாடகை வீட்டில் இருந்திருக்கீங்களா? வீடு காலி பண்ணும்போது அந்த பொருளெல்லாம் வண்டியில் ஏற்றும் போது நம்ம தலை யாரையுமே நிமிர்ந்து பார்க்காது. அதோட வலி சொல்ல முடியாதுங்க. வணக்கம், வைரத்தின் குரல் கேட்டுட்டு இருக்கீங்க. வீடுங்கிறது கட்டும்போது வெறும் கட்டிடம் தான். அதில் மனிதர்கள் வாழ வாழ தான் வீடாக மாறுது. நம் வாழ வாழ வீடு முழுக்க பல நூறு நினைவுகள் அப்படி புதைஞ்சு கிடக்கும். நமக்கே தெரியாமல் நம்மோட கண்ணீரிலும் நம்முடைய அழுகையிலும் நம்ம கூட நின்னது அந்த வீடு தான். படிக்கட்டில் இருந்து படுக்கை அறை வரை அத்தனை ஆயிரம் நினைவுகளை சுமந்திருக்கிற வீட்டை திடீர்னு ஒரு நாள் நீங்கள் காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போங்கன்னு ஒரு குரல் வரும். அதுக்கு ஏதேதோ காரணங்கள் வரும். நம்ம எந்த கேள்வியும் கேட்காம அந்த ஒட்டுமொத்த வீட்டின் நினைவுகளையும் நாம் கிடந்த அந்த தடங்களையும் அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு நம்ம வேற ஒரு வீட்டை நோக்கி மறுபடியும் போகணும். இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த உடம்புல இருந்து உசுரை மட்டும் தனியாக பிச்சு எடுத்து வேற ஒரு உடம்புக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். வாடகை வீடுங்கிறது எவ்வளோ